வர்ற நாடாளுமன்ற தேர்தலில் மதுரை தொகுதியை துரை தயாநிதி அவர்களுக்கு வழங்கணும்னு மு.க. அழகிரி அவர்களுடைய ஆதரவாளர்கள் மதுரை முழுக்க போஸ்டர் ஒட்டியிருக்கிறதா தகவல்கள் கிடச்சிருக்கு. கடந்த 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் குடும்ப பிரச்சனை காரணமாக மு.க. அழகிரி அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் யாருக்குமே வாய்ப்பு கொடுக்கல திமுக தலைமை. அதுக்கு பதிலாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வேட்பாளர் சு. வெங்கடேசன் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. அவரும் ஒரு நல்ல வெற்றியை பதிவு செஞ்சுருக்காரு. மதுரை தொகுதியில் மக்கள் கிட்ட ஒரு நன்மதிப்பை பெற்றிருக்கிறதுனால அவருக்கு தான் இந்த தடவையும் சீட்டு வழங்கணும் அப்படின்ற மாதிரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் திமுக தலைமையிட்ட கோரிக்கை வச்சுருக்காங்க. ஏன்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கொள்கைப்படி அவங்க கட்சி உறுப்பினர் 2 தடவை எம்பி இல்லை எம்எல்ஏவாக இருக்கலாம் அப்படின்றதான் அவங்களுடைய கொள்கை. அதன்படி பார்த்தோம்னா சு. வெங்கடேசன் அவர்கள் ஒரே ஒரு தடவை தான் சீட்டு கிடச்சி நல்ல வெற்றியும் பதிவு பண்ணியிருக்காரு. மக்களுடைய நன்மதிப்பையும் அவர் பெற்றிருக்கிறதுனால மதுரையில் மீண்டும் அவருக்கு தான் சீட்டு வழங்கணும் அப்படின்ற மாதிரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் உறுதியாக இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, குடும்ப பிரச்சனையை சுமூகமாக தீர்க்கணும்னா இதுதான் நல்ல வாய்ப்பு அப்படின்னு சொல்லி திமுகவுடைய மூத்த தலைவர்கள் சில பேர் திமுக தலைமையிட்ட சொல்லியிருக்காங்க. அதன்படி மு.க. அழகிரி அவர்களுடைய மகன் துரை தயாநிதிக்கு நீங்கள் சீட்டு வழங்கினா அவங்களும் ஜெயிச்சு ஒரு வெற்றியை பதிவு செய்வாங்க. மதுரையில் பார்த்தீங்கன்னா திமுக அப்படின்றது மு.க. அழகிரி அவர்களுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச விஷயம். கடந்த 2009ஆம் ஆண்டு மு.க. அழகிரி அவர்கள் போட்டியிட்டு ஜெயிச்சார், மத்திய அமைச்சராகவும் இருந்தார். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, மக்கள் நீதி மையம் திமுகவோட கூட்டணி சேர்ந்துட்டாங்க அப்படின்னா கமலஹாசன் அவர்கள் மதுரை கோவை அப்படின்னு சொல்லி 2 தொகுதியை தான் கேட்க போகிறாரு. அதில் கோவை தொகுதியில் ஏற்கனவே கமலஹாசன் போட்டியிட்டு தோல்விட்டுறதுனால மதுரையை அவர் டார்கெட் பண்ணலாம். அதனால் மதுரை தொகுதி கமலஹாசனுக்கு வழங்க வேண்டிய கட்டாயத்திலையும் இருப்போம் அப்படின்ற மாதிரி திமுக தலைமை கொஞ்சம் குழப்பமாக இருக்காங்க. ஸோ வர்ற தேர்தலில் மதுரை தொகுதியை யாருக்கு தரப்போகிறாங்க அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.